ஸோ நம்ம எல்லாருமே வந்து அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள், பண்புகள பத்தி படிச்சிருப்போம் இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 கூட சொல்லுவாங்க. அது 99 மட்டுமல்ல, அதற்கு மேலவும் இருக்குது. உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அல்லாஹ்வுடைய அழகான பெயர்கள், பண்புகளை நம்ம தெரிஞ்சு, புரிஞ்சு, அதை மனனம் செஞ்சு, அதில வாழ்க்கையில பயன்படுத்தணும். நம்ம துஆல பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கையாக வாழணுங்க. அப்பதான் நமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து பண்புகளை வைத்து, நவீன காலத்தில இருக்கக்கூடிய தவறான தத்துவங்கள், அ தவறான கருத்துகள், தவறான கோட்பாடுகள், தியரீஸ் அதுக்கு மறுப்பு பார்க்க போறோங்க. ஸோ முதலாவது ஏத்திசம்க்கான மறுப்பு. நாத்திகவாதம் இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய பேர் அல் காலிக் நமக்கு தெரியும். அல் பாரி தெரியும். அல் முசவ்வி தெரியும். அதாவது அல்லாஹ் படைப்பாளன். மேலும் வந்து உருவம் கொடுக்கக்கூடியவன் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஏத்திசம் பேசுறவங்க என்ன சொல்றாங்க? பிரபஞ்சம் தானா உருவாச்சு என்று சொல்றாங்க. அதுக்கு ஒரு படைப்பாளன் இருக்கிறத அவங்க மறுக்கிறாங்க. படைப்பு ஒரு படைப்பாளியை சுட்டிக்காட்டுது இல்லைங்களா? ஸோ இதற்கான மறுப்பு இருக்கு. அடுத்து அல்லாஹ்வுடைய பெயர் அல் காதிர், அல் கதீர், அல் முக்ததீர் இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அல்லாஹ் வந்து ஆற்றல் உடையவன், பேராற்றல் உடையவன். சரிங்களா? நான் தான் நாடு ஃபஆலுல் லிமா யுரீத் தான் நாடியதை செயல்படுத்தக்கூடியவன். ஸோ இது இயற்கைவாதத்துக்கு அதாவது நேச்சுரலிசம்க்கு மறுப்பாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இயற்கை விதிகளுக்கு அப்பால் எதுவுமே இல்லன்னு சொல்லி நேச்சுரலிசம் சொல்லுது. ஆனா இயற்கை விதிகளை உருவாக்கி அல்லாஹ் அவற்றை மாற்ற முடியும் அப்படின்றது நம்ம இந்த பெயர்கள் சுட்டிக்காட்டுது. இந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல் காதிர், கதீர் என்றெல்லாம். அடுத்தது டெய்யிசம். டெய்யிசம்னா என்னன்னா, அல் கய்யூம் நம்ம படிச்சிருப்போம். அல் ஹஃபீது படிச்சிருப்போம். அனைத்தையும் நிலைநிறுத்துபவன். அல் ஹஃபீதுனா பாதுகாப்பவன். ரப்புனா தர்பியா செய்யக்கூடியவன். ரப் ரட்சகன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இறைவன் படைச்சுட்டு விலகிட்டான் என்று சொல்லக்கூடியது தான் இந்த டெய்யிசம் என்பது. ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு கணமும் படைப்பை நிர்வகிக்கிறான் என்பதுதான் நமக்கு இந்த பெயர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது. அல்லாஹ் பாதுகாக்கிறான் நம்பள. அல்லாஹ் வந்து நம்முடைய செயல்கள் என்ன செய்றான்? அ தொடர செய்கிறான். நம்மை ஒரு ஒரு ஸ்டேஜா பரிமாறிக்கிறான். அடுத்து மெட்டீரியலிசம்க்கு பொருள் முதல் வாதத்துக்கு மறுப்பான பெயர்கள் என்னன்னா, அல் கனி அ என்ற பெயர் இருக்கு. அல்லாஹ் தேவைகள் அற்றவன். அஸ்-சமது இதுக்கும் வந்து அல்லாஹ் தேவைகள் அற்றவன் என்ற பெயர்கள் இருக்கு. படைப்புகள் தான் அவன்பால் தேவை உடையதாக இருக்கு இல்லைங்களா? ஸோ பொருள் மட்டும் தான் உண்மை. மேட்டர் மட்டும் தான் உண்மை என்று இந்த மெட்டீரியலிசம் சொல்லுது. ஆனா உண்மையின் அடிப்படை அல்லாஹ் என்பதை இந்த பெயர்கள் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துதுங்க. ஸோ அடுத்தது வந்து சயின்டிசம். சயின்டிசத்தை மறுக்கக்கூடிய பெயர்கள் நம்ம பார்க்கலாம். அல் அலீம், அல் ஹக்கீம் என்ற பெயர்கள். அல் அலீம் என்றால் அனைத்தையும் அறிந்தவன். அல் ஹக்கீம் என்றால் ஞானம் உள்ளவன். ஸோ அறிவியல் மட்டும் தான் வந்து உண்மை, ஆதாரம் என்று மக்கள் இன்னைக்கு சயின்டிசம் பேசுறாங்க இல்லைங்களா? ஸோ மனித அறிவுக்கு எல்லை இருக்கு. அல்லாஹ்வுடைய அறிவுக்கு எல்லையே இல்லை என்பது இந்த அலீம் என்ற பெயர்கள் வந்து நமக்கு வந்து விளக்கம் குடுக்குது. இந்த நவீன சயின்டிசத்துக்கு மறுப்பு குடுக்குது. அடுத்தது செக்யுலரிசம மறுக்கக்கூடிய பெயர்கள் பாருங்க. அல் ஹகம், அல் மலிக் என்ற பெயர்கள். ஹகம்னா தீர்ப்பளிப்பவன். அல் மலிக்னா அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்லாம் கூட சொல்லலாம். ஸோ மதம் வந்து தனிப்பட்ட விஷயம் என்று செக்யுலரிசம் சொல்லுது இல்லைங்களா? ஆனா ஆட்சி மற்றும் சட்டத்தின் இறுதி உரிமை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது என்பதை இந்த பெயர்கள் அல் ஹகம், அல் மலிக் நமக்கு ஞாபகம் வருது. இப்போ செக்யுலரிசம்க்கு இது மறுப்பா இருக்கு. அடுத்து மாரல் ரிலேட்டிவிசம்க்கு மறுப்பு பாருங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல் ஹக்கம் ஆகட்டும், அல்லாஹ் வந்து அதுல் உடையவன், நீதி உடையவன். இந்த பெயர்கள் பண்புகள் வந்து மாரல் ரிலேட்டிவிசம்க்கு மறுப்பாக இருக்கு. ஏன்னா மாரல் ரிலேட்டிவிசம் என்ன சொல்லுதுன்னா, ஒழுக்கம் காலத்துக்கு காலத்துக்கு ஏற்ப மாறும் என்று சொல்லுது. ஆனா நல்லதும் கெட்டதும் அல்லாஹ் நிர்ணயிப்பது தான் என்பதை இந்த பெயர்கள் பண்புகள் நமக்கு ஞாபகம் ஊட்டுது. அல்லாஹ் நீதியுள்ளவன், அல்லாஹ் வந்து நீதியாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன் என்ற பெயர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது. அடுத்து ஹியூமனிசத்தை மறுக்கக்கூடிய பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரப் அதாவது ரட்சகன், அல் மாலிக் அனைத்துக்கும் உரிமையாளன் என்ற இந்த பெயர்கள் வந்து ஹியூமனிசம்க்கு மறுப்பு கொடுக்குது. எப்படின்னா, மனிதனே அனைத்திற்கும் மையம் என்று சொல்வதுதான் இந்த ஹியூமனிசம் என்பது. ஆனா மனிதன் அல்லாஹ்வின் அடியான் என்பதை இந்த பெயர்கள் நமக்கு ஞாபகம் ஊட்டுது. அடுத்து லிபரலிசம்க்கு மறுப்பு. அதாவது அல் ஹக்கம் என்ற பெயர் தீர்ப்பளிக்கக்கூடியவன். அல் அசீஸ் என்ற பெயர் வலிமை மிக்கவன், கண்ணியம் மிக்கவன் என்ற இந்த பெயர்கள் வந்து மனிதனே சட்டத்தை வகுக்கிறான் என்று லிபரலிசம் சொல்லுது. ஆனா சட்டம் இயற்றக்கூடிய உரிமை அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்கிறது என்பதை இந்த பெயர்கள் அல் ஹக்கம், அல் அசீஸ் என்ற பெயர்கள் நமக்கு ஞாபகம் வருது. அடுத்து எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இதை மறுக்கக்கூடிய பெயர்கள் வந்து அல் ஹக்கீம் ஞானம் மிக்கவன், அல் ஹாதி நேர்வழி காட்டுபவன் என்ற இந்த பெயர்கள் வந்து நமக்கு ஞாபகம் வருது. அது எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கைக்கு இயல்பான நோக்கம்லாம் கிடையாது என்று சொல்லுது. ஆனால் அல்லாஹ் மனிதனை நோக்கத்தோடு படைத்தான் என்று இந்த பெயர்கள் நமக்கு ஞாபகம் ஊட்டுது. ஞானம் மிக்கவன், ஞானத்தோடு படைச்சிருக்கான், நேர்வழி காட்டுறான் நமக்கு என்று. அடுத்து நிஹிலிசத்தை மறுக்கக்கூடிய பெயர்கள். நிஹிலிசம் என்ன சொல்லுது? வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் அல் ஹக்,
அல்லாஹ் அவன்தான் உண்மையாளன். அல் ஹக்கீம் அல்லாஹ் அவன்தான் ஞானம் மிக்கவன் என்ற இந்த பெயர்கள் என்ன நம்ம கற்றுக் கொடுக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய படைப்பில் ஞானமும், நோக்கமும் இருக்கு என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த நிஹிலிசம்க்கு மறுப்பாக இருக்கு. ஏன்னா, அது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்ல என்று நிஹிலிசம் சொல்லுது. அடுத்து அல்லாஹ்வுடைய பெயர் ரகீப் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவன், எப்போதும் கண்காணிக்கக்கூடியவன். அல் ஹசீப் கணக்கு கேட்கக்கூடியவன் என்ற இந்த பெயர்கள் வந்து ஹிடோனிசத்துக்கு மறுப்பா இருக்குங்க. ஏன்னா ஹிடோனிசம் என்ன சொல்லுதுன்னா, இன்பம் தான் வாழ்க்கையுடைய இலக்கு என்று சொல்லுது. ஆனா ஒவ்வொரு செயலுக்கும் மறுமையில கணக்கு உண்டு என்று இந்த பெயர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது. ரகீப், அல் ஹசீப் என்று. சோ வந்து நீ ஹிடோனிசத்தை இதை மறுக்குது. அடுத்து மாரல் சப்ஜெக்டிவிசமை மறுக்கக்கூடிய பெயர்கள் வந்து பண்புகள்னா, அல்லாஹ் அதுல் உடையவன், நீதியாளன். அல் ஹக்கம் அல்லாஹ் வந்து தீர்ப்பு அளிக்கக்கூடியவன் இல்லையா? சோ வந்து மாரல் சப்ஜெக்டிவிசம் என்ன சொல்லுது? நல்லது, கெட்டது வந்து தனிநபர் கருத்தை பொறுத்ததுன்னு சொல்லுது. ஆனா, இந்த பெயர்கள் வந்து ஒழுக்கத்துடைய அளவுகோல், அதை நிர்ணயிப்பது அல்லாஹ் என்பதை இந்த பெயர்கள் நமக்கு சொல்லிக் குடுக்குது. சோ வந்து மாரல் சப்ஜெக்டிவிசம்க்கு இது மறுப்பாக இருக்கு. அடுத்தது பான்தீயிசம். அ அல்லாஹ் அல் அஹத், சமத், அல்லாஹ் அல் அலி என்ற பெயர்கள். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் வந்து சமத் யாரையும் சார்ந்தவன் கிடையாது. அல்லாஹ் மிக உயர்ந்தவன். இந்த பெயர்கள் எல்லாம் பான்தீயிசம்க்கு மறுப்பா இருக்கு. ஏன்னா உலகமே கடவுள், கடவுளே உலகம் சொல்லி பான்தீயிசம் சொல்லுது. ஆனா அல்லாஹ் தனது படைப்பிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவன் என்பதை இந்த பெயர்கள் நமக்கு ஞாபகம் ஊட்டுது. அடுத்து வாஹித், அல் அஹத் இந்த பெயர்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவன், தனித்தவன் இந்த பெயர்கள் எல்லாம் பல தெய்வ கோட்பாட்டுக்கு மறுப்பா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அடுத்தது ஐடல் வொர்ஷிப்க்கு மறுப்பா இருக்கா. சமத், அல் கனி என்ற பெயர்கள் சிலைகள் வந்து சார்ந்து இருக்குது. அந்த உணவுகளைன்னு சொல்லி போய் படைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் யாரையும் சாராதவன். சமது. யாருடைய தேவையும் அல்லாஹ்வுக்கு இல்ல. தேவைகள் அற்றவன். அல் கனியாக இருக்கிறான். சிலைகள் அல்லது படைப்புகளிடம் போய் வேண்டுறாங்க இல்லையா? நான் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவன் அல்லாஹ் என்பது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியல. அடுத்தது ரிலிஜியஸ் ப்ளூரலிசம். அது எல்லா மதங்களும் சமமாக உண்மையை சொல்லுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு. இது வந்து அல்லாஹ் அல் ஹக் அவன்தான் உண்மையாளன் என்ற இந்த பெயர் வந்து உண்மை மார்க்கத்தை அல்லாஹ் அருளியுள்ளான். அது இஸ்லாம் மட்டும்தான் என்பதை நமக்கு தெரியப்படுத்துது. அடுத்து அக்னாஸ்டிசம்க்கு மறுப்பாக இருக்கக்கூடிய பெயர்கள் அத்வாஹிர், அந்நூர் என்ற பெயர்கள் பார்க்கலாம். ஆ சோ அல்லாஹ் வந்து அந்நூறாக இருக்கிறான். அவன்தான் வந்து ஒளியை வழங்குபவனாக இருக்கிறான். சோ இறைவனை அறிய முடியாது என்று அக்னாஸ்டிசிசம் சொல்லுது. ஆனா அல்லாஹ் தனது வசனங்கள், படைப்புகள், தூதர் மூலம் தன்னை அறிய செய்துள்ளானே. அதுதானே இந்த பெயர்கள் அந்நூர், ஸாஹிர் என்ற பெயர்கள் நமக்கு எடுத்துக்காட்டுது. அடுத்து சூப்பர்ஸ்டிஷனை மறுக்கக்கூடிய, மூட நம்பிக்கைகளை மறுக்கக்கூடிய பெயர்கள் நாஃபி, அத்தார் என்ற பெயர் சொல்லுவாங்க. நாஃபினா நன்மை அளிப்பவன், தார் என்றால் தீமையை நாடக்கூடியவன். ஆனா தீமையை விரும்ப மாட்டான் அல்லாஹ். தீமையை அனுமதிப்பவன் தன்னுடைய ஞானத்தின்படி. சோ வந்து தாயத்து, சகுனம் போன்றவை நன்மை, தீமை தரும் என்று சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கைகள்லாம் சொல்லுது. ஆனா நன்மை, தீமை அனைத்தும் அல்லாஹ்வுடைய அனுமதியால் தான் சொல்லி இந்த நாஃபி, தார் என்ற பெயர்கள் வந்து நமக்கு சொல்லி காட்டுது. அடுத்து ஃபேட்டலிசம். தவறாக விதியை புரியிறது. மனிதனுக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்லி விதியில வழி கேட்டவங்க சொல்லுவாங்க. விதியை பற்றி புரியாதவங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல அல் அதுல் அல்லாஹ் நீதியாளன், அல்லாஹ் அல் ஹக்கீம் ஞானம் மிக்கவன் என்ற இந்த பெயர்கள் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் நீதி உள்ளவன். மனிதனுக்கு விருப்ப தேர்வு இருக்கு. ஃப்ரீ வில் ஆஃப் சாய்ஸ் இருக்கு. அதற்கான பொறுப்பும் இருக்கு, அதற்கான கேள்வியும் இருக்கு என்பது இந்த பெயர்கள் பண்புகள் நமக்கு சுட்டிக்காட்டுது. ஸோ அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள் பொதுவாக நம்ம படிச்சிருப்போம். ஆனா இந்த கோணத்துல நம்ப அதை பார்க்கும்போது, நவீன கால ஃபித்னாலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய வழிமுறையா இருக்கு. ஸோ அதை படித்து, விளங்கி, மனனம் செய்து வாழ்க்கையாக வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ்.